வணக்கம். 11வது ஆண்டாக அப்துல் கலாம் நினைவு மிதிவண்டி பயணம் அமைச்சர் டி.கே. பிரபு கொடியசைத்து துவங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான கலாம் சீனி முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தொடர்ந்து 11வது ஆண்டாக மிதிவண்டி விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டார். இன்று காலை காரைக்குடி வள்ளல் அழகப்பர் சிலை முன்னிருந்து ராமேஸ்வரம் பேய்கரும்பில் அமைந்துள்ள டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவிடம் வரை நடைபெறும் இந்த மிதிவண்டி பயணத்தை தமிழக கனிமவளத்துறை அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தும் வகையில் அனைவரும் இணைந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இந்த நிகழ்வின் மூலம் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் TNC ரெட் பிரிக்ஸ் நிறுவன தலைவர் திருஞானம், காரைக்குடி வெல்ஃபேர் அசோசியேஷன் இஸ்மாயில், வணிக போராளி மாயன் ரமேஷ், கரம் கோர்ப்போம் சங்கம், வள்ளல் அழகப்பர் இளையோர் சங்கம், தோள் கொடு தோலா சமூக நல அறக்கட்டளை, அக்னி சிறகுகள் மக்கள் நல சங்கம், காரைக்குடி ஹெல்பிங் மைண்ட் அமைப்பின் நிறுவனர் முகமது அசாருதீன், நண்பர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலாம் சீனியை உற்சாகமாக வழியனுப்பி வைத்தனர். அப்துல் கலாம் கனவான போதையில்லா ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்துடன் தொடர்ந்து 11 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த மிதிவண்டி பயணம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பயணியுங்கள் அறிஞர் பார்வை செய்திகளோடு.